ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு ரசி ருசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி பஜ்ஜிங்க. கொங்கு ஸ்டைலிங்க. அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருளுங்க: நாட்டு தக்காளி 7 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு கத்திரிக்காய்ங்க, ஒரு உருளைக்கிழங்கு பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. 15 சின்ன வெங்காயங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. 3 பச்சை மிளகாங்க கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரே ஒரு வரமிளகாய்ங்க கிள்ளி வச்சுருக்கேங்க. சின்ன பீக்கிங்காய்ங்க இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடி பொடிங்க. இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கலாங்க. வெடிக்கட்டுங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்குதுங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க. வரமிளகா போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வணங்கிட்டுங்க. இனி பீக்கங்காய் போட்டுக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இப்படியே வணங்கிட்டே இருக்குதுங்க. நல்லா பீக்கங்காய் நல்லா வணங்குங்க. இதுலேயே வணங்கிடுச்சுன்னா நல்லா இருக்குங்க. இப்போ நாங்கள் செய்கிறது 5 பேர்த்துக்குதுங்க. உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா இந்த அளவு சேர்த்துக்கோங்க. கம்மியானா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இனி அதிகமாக இருக்காங்கன்னா இனி கொஞ்சம் கூட்டி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ஆனால் செஞ்சு பாருங்கள். வெந்துருச்சுங்க. இனி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. இனி கலரி விட்டுக்கலாங்க. இனி தக்காளி போட்டுக்கலாங்க. சில பேர்த்துக்கு பீக்கங்காயெல்லாம் பிடிக்காதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் தெரியாதுங்க, சாப்பிட்டுக்குவாங்க. பீக்கங்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. தெரியாமல் சாப்பிட்டுப்பாங்க. அந்தளவுக்கு ருசியாக இருக்குங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இனி உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவுங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விடணுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. இதில் பாருங்கள், அப்படியே தக்காளி தண்ணி நல்லா தெரியுதுங்க. இது அப்படியே கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. இது கூட அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாருங்கள் கொதிக்குது. இது கூடயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதிகமாக ஊற்றக்கூடாதுங்க, அளவாக தான் ஊற்றணுங்க. கலரி விட்டுக்கலாங்க. உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுங்க. மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிக்குதுங்க. இனி மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சாச்சுங்க. இனி 5 விசில் வரட்டுங்க, பார்க்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இனி இதை கடைஞ்சிக்கலாங்க. மத்தில் கடைஞ்சிக்கலாங்க.
சட்னி வந்து நல்லா கடைஞ்சாச்சுங்க. இனி வந்து கப்பில் மாற்றிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பஞ்சு போல் இட்லிக்கு சட்னி ரெடிங்க. இதே தோசைக்கும் மேட்சாக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் வீட்டில் குட்டி குழந்தைங்கலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும், பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. எப்படி இருக்குன்னு கொங்கு ருசி சேனலில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.